கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் எபேசியர் 5:22-25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். பிரியமானவர்களே, அன்பு கூறாத குணம் ஆண்களுக்கும் கீழ்ப்படியாத குணம் பெண்களுக்கும் உண்டு என்பதால் தான் என்னவோ பவுல் அப்போஸ்தலன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இப்படி மேற்கண்ட ஆலோசனைகளை தருகிறார். வாக்குவாதங்களோ, பிடிவாதமோ, முறுமுறுப்போ குடும்பத்தில் இருக்கவே வேண்டாம். புதிதாய் திருமணமான ஒரு தம்பதியினர் தன் ஊரில் இருந்து தோட்டங்களை சுற்றி பார்க்க சென்றார்களாம். அங்கே ஒரு நெல் வயல் அறுவடையாகி இருந்ததாம். மனைவி புருஷனிடத்தில் சொன்னாலாம், பாருங்கள், எவ்வளவு அழகாக கத்தரிக்கோலால் அறுத்திருக்கிறார்கள், பயிர்களை எங்கும் ஒரே போலவே இருக்கிறதே என்றாலாம். கணவன் அதை மறுத்து, கத்தரிக்கோளால் அல்ல, அறிவாளால் அறுத்தார்கள் என்றானாம். ஆனால் அவன் மனைவியோ விட்டு கொடுக்காமல், கத்தரிக்கோளால் மட்டுமே இவ்வளவு ஒழுங்காக வெட்ட முடியும் என்று வாதித்தாளாம். காரணம், அவள் பட்டணத்தில் வளர்ந்தவள், புருஷன் கிராமத்து மனிதன். அவன் அறிவாளால் தான் அறுத்தார்கள் என்றானாம். பின்பு இருவருக்கும் வாக்குவாதம் சண்டையாய் மாறியது. அதன் பின்பு அவர்கள் அருகில் இருந்த பாலத்தில் நடக்கும்போது அடிதடி நடந்து மனைவி அந்த பாலத்தில் இருந்து தவறி ஆழமான தண்ணீரில் விழுந்து விட்டாளாம். அவள் தண்ணீரில் தத்தளிக்கும் போதும் அந்த நெற்பயிர் கத்தரிக்கோளால் தான் அறுவடை செய்தது என்று வாதிட்டு கொண்டே தண்ணீரில் மூழ்கிவிட்டாளாம். ஆம் தேவ பிள்ளைகளே, ஒருவருக்கொருவர் அன்பு கூறாததாலும் கீழ்ப்படியாததாலும் வந்த வினைதான் இது. ஆகையால் நீங்களும் இப்படி சண்டை போடாமல், வாக்குவாதம் செய்யாமல் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இப்படித்தான் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வாதிட்டு அதை பெரியதாக்கி அடிதடியும் பிரிவினைகளும் குடும்ப உடைவுகளும் ஏற்படுகிறது. ஆகவே நாம் அப்படி இருக்கக்கூடாது. அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுவிடுங்கள். நீங்கள் மௌனமாயிருந்தால் அநேக பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். வாக்குவாதங்களினாலும் சண்டைகளினாலும் பிரயோஜனமே இல்லை. செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று சொன்னீரே. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னீரே. இன்றைக்கு அன்பு கூறுதலும் கீழ்ப்படிதலும் கணவன் மனைவியிடையே உண்டாகட்டும், குடும்பங்களிலே உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் இப்படிப்பட்ட அன்பிலே வாழவும் வளரவும் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். இதனால குடும்பத்தில் ஏற்படுகிற பிரிவினைகள், சண்டைகள் எல்லாம் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினால். உம்முடைய கிருபையின் தெய்வம் உம்முடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களை சூழ்ந்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen. God bless you.